மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் வழுவூரில் உள்ள தமிழ்நாடு அரசின் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான வீரட்டேஸ்வரர் கோவிலில் வருகிற ஏப்ரல் 4ஆம் நாள் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிற நிலையில் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயற்பட்டு வருகிற வழுவூரை பூர்வீகமாக கொண்டவரும் மாவீரன் வன்னியர் சங்கத்தின் நிறுவனர் தலைவருமான திரு VGK மணி அவர்களிடம் பேசியபோது கோவிலின் சிறப்பை சொன்ன அவர் கும்பாபிஷேக நிகழ்வில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த திருத்தலம் காசிக்கு நிகரான திருத்தலம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இதில் 8 திருத்தலம் இருக்கு. 8 தலத்தில் முதல் திருத்தலம் இது. பிரம்மனும் விஷ்ணுவும் பார்வதியும் எல்லாம் இருந்து அருள் காட்சி அளித்த இடம் இது. இந்த இடத்துல இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்களாம் கலந்துக்கிறது மிகவும் சிறப்பு, இந்த ஊருக்கும் சிறப்பு. ஆகையில நீங்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதா உங்களை கேட்டுக்கிறேன். காசிக்கு நிகரான புனித தலமாக கருதப்படும் வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலின் கும்பாபிஷேகத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வோம், இறையருள் பெற்றிடுவோம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் வழுவூரில் உள்ள தமிழ்நாடு அரசின் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான வீரட்டேஸ்வரர் கோவிலில் வருகிற ஏப்ரல் 4ஆம் நாள் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிற நிலையில் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயற்பட்டு வருகிற வழுவூரை பூர்வீகமாக கொண்டவரும் மாவீரன் வன்னியர் சங்கத்தின் நிறுவனர் தலைவருமான திரு VGK மணி அவர்களிடம் பேசியபோது கோவிலின் சிறப்பை சொன்ன அவர் கும்பாபிஷேக நிகழ்வில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த திருத்தலம் காசிக்கு நிகரான திருத்தலம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இதில் 8 திருத்தலம் இருக்கு. 8 தலத்தில் முதல் திருத்தலம் இது. பிரம்மனும் விஷ்ணுவும் பார்வதியும் எல்லாம் இருந்து அருள் காட்சி அளித்த இடம் இது. இந்த இடத்துல இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்களாம் கலந்துக்கிறது மிகவும் சிறப்பு, இந்த ஊருக்கும் சிறப்பு. ஆகையில நீங்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதா உங்களை கேட்டுக்கிறேன். காசிக்கு நிகரான புனித தலமாக கருதப்படும் வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலின் கும்பாபிஷேகத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வோம், இறையருள் பெற்றிடுவோம்.